வணக்கம், நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எலிமெண்ட் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பறை இனத்தைச் சேர்ந்த அதிசய சிற்பிகளை பற்றி திருமாவளவன் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அது இப்போ கிடையாது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருந்த அந்த அதிசய பிறவிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, கல் எடுக்கும்போது, சிமெண்ட் எடுக்கும்பொழுது, கொத்து வேலை செய்யும்பொழுது அவர்களுக்கு தீட்டு கிடையாது. ஆனால் நீ அதிகாரத்தை கேட்கும்பொழுது தான் வந்து தீட்டு அப்படிங்கிற அந்த விஷயம் வருது. ஸோ அதிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை பேசும்போது தான் வந்து தீட்டு அப்படிங்கிற விஷயமே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல அந்த வீடியோ பாருங்கள். அதிகாரத்தை கேட்குற இடத்துல தான் அவன் தீட்டு பார்க்குறான். ஞாபகத்தை வச்சுங்க, தீட்டு வேற எங்கேயும் கிடையாது. உரிமை கேட்கிற இடத்தில் தான் தீட்டு கேட்கிறான். புரிந்து கொள்ளுங்கள். நீ கோபுரத்தில் ஏறி கட்டிடம் கட்டுற வரையிலும் அப்ப தீட்டுப்படாத. அவனுக்கு கல் எடுத்து கொடுக்கும் போது, சிமெண்ட் எடுத்து கொடுக்கும் போது, நீ கொத்து வேலை செய்யும் போது தீட்டுப்படாது. சாமி சிலையே நீ தான் தூக்கி போய் வைக்கணும். அவனால் தூக்கி வைக்க முடியாது. அவன் சாமியா கும்பிடுற குலதெய்வத்தையே அல்லது அங்க மாமல்லபுரத்தில் நம்மால் தான் விட்டுக்கிட்டு அடைச்சிட்டு இருக்கிறான். காலால மிதிச்சு 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 திரௌபதியை செய்யறவனும் பறையந்தான், மகாவிஷ்ணுவை செய்யறவனும் பறையந்தான். அங்க சிற்பியா இருக்கிறவனும் நீ சொல்ற ஆளுதான். அவன் கால் படாம, அவன் மிதிப்படாம எந்த கடவுளும் உற்பத்தி ஆனதில்லை, செதுக்கப்பட்டதில்லை. அப்பெல்லாம் பார்க்க மாட்டான். உரிமை கூறுகிற இடத்தில் தான், அதிகாரம் கூறுகிற இடத்தில் தான் தீண்டாமை பிரச்சனை வருகிறது. அதான் இதை வந்து அன்டச்சபிலிட்டிங்கிறது வந்து அதிகாரத்தோடு தொடர்புடையதுன்னு நான் பேசுவேன் அடிக்கடி. இது வந்து வெறும் சோசியல் இஷ்யூ கிடையாது, இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. இது எவ்வளோ தூரம் முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னா, கல் எடுக்கும்போது, மண் எடுக்கும்பொழுது கூட தீட்டு பார்ப்பது அப்படிங்கிறது எப்பவும் இருக்குது. ஸோ அதுக்கும் அதிகாரத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அப்புறம் கடவுளை பூஜிப்பது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலும் அதிகாரத்தோடு தொடர்புடைய விஷயம் கிடையாது. கடவுளுக்கு தூய்மையாக இருக்கணும், கடவுளை பூஜை செய்யும் பொழுது தூய்மையாக இருக்கணும். தூய்மை இல்லாத பணிகளை செய்வோர் வந்து கடவுளை பூஜிக்கக்கூடிய அந்த பணிகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் பேசிக்கான ஐடியா. சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் அதை பொறுத்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ தூய்மையாக அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு இனம் வந்து அதையே செய்து கொண்டிருக்கிறது. தூய்மை இல்லாத பணிகளை செய்கிற அந்த ஒரு இனத்தை வந்து அந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் மொத்தமாக இருக்கக்கூடிய சாஸ்திரமே தவிர அதற்கும் அதிகாரத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இந்த வேலையை நீங்கள் செய்கிறனால எங்களுடைய அதிகாரம் போயிடும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பூஜை செய்யக்கூடிய ஆட்களுக்கு வந்து எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அவர்களுடைய அதிகாரம் அப்படிங்கிறது பூஜை செய்கிறது மட்டும்தானே தவிர பூஜை செய்வதால் மட்டுமே வந்து நாட்டினுடைய அதிகாரமோ அல்லது மக்களினுடைய அதிகாரமோ வந்து அவர்களுக்கு கிடைத்து விடுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஸோ பூஜை செய்வது அதிகாரத்துக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. கோயிலுக்குள்ளே போகிறதும் வர்றதும் அப்படிங்கிறதும் அதிகாரத்தோடு சம்மந்தமே இல்லாத விஷயம். நீங்கள் செய்கிற தொழில், அந்த தொழில் மூலமாக உங்கள் குலத்திற்கோ ஜாதிக்கோ கிடைக்கக்கூடிய அந்த வரலாறு, இல்லைன்னா இந்த ஜாதியில் இருக்கிறவங்க இந்த வேலையை தான் செய்வாங்க அப்படிங்கிற அந்த பிராண்ட் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர அதிகாரத்துக்கும் இதற்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஸோ ஒருபடி அவர் முன்னாடி போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிராமணர்களால் வந்து கல் தூக்க முடியாது, அதை கூட நாம் தான் தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கோவில் சிலை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் போனால் ஒரு 150 கிலோ 300 கிலோ வரைக்கும் இருக்கலாம், அவ்வளோதான் இருக்க முடியும். ஏன்னா கோவில் சிலைகள் மிகவும் வந்து 1லிருந்து 3 அடி உயரத்தில் தான் இருக்கும். ரொம்ப பெரிய சிலைகள்லாம் செய்யணும் அப்படின்னா அந்த ஆகம சாஸ்திரப்படி அந்த கோயிலுடைய அளவு அந்தளவுக்கு பெருசாக இருக்கணும். அதனுடைய கட்டுமானம் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் சிலைகள் பெருசாக வரும். நீங்கள் எல்லா கோயில்கள்லையுமே பார்க்க முடியும். ஒரு ஆளுயர சிலை செய்யணும் அப்படின்னா அந்த கோயிலுடைய அளவு வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்கணும். அந்தளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் செய்வாங்க. ரொம்ப முக்கியமான கோயில்கள் மட்டும்தான் அந்த மாதிரி செய்வாங்க. ராமர் கோயில், அது மாதிரி திருவண்ணாமலை, பிரகதீஸ்வரர் டெம்பிள், அந்த மாதிரியான ரொம்ப கோபுரங்கள் வந்து ரொம்ப உயரமாக இருக்கக்கூடிய கோயில்களில் தான் வந்து சிலைகளும் உயரமாக இருக்கும். அதுக்கான ஒரு கணக்குகள்லாம் இருக்குது. சிலைகள் எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்படி ஹைட்டான சிலைகளில் தான் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி எல்லா சிலைகளை தூக்குவதற்கு ஒரு 4 பிராமணம் சேர்ந்தாலே போதும். இதுக்கு இவங்கள்லாம் வரணும் அப்படிங்கிறது எந்த விதத்தில் இவர் சொல்கிறான்னு புரியல. ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் வெயிட்டு தூக்க முடியுமோ, மற்றவங்களால வெயிட்டு தூக்க முடியாதா, என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு புரியல. கட்டுமான பணிகளை செய்வதால் மட்டும் இவர்களால் மட்டும்தான் வெயிட்டான விஷயங்களை தூக்க முடியும். பழமோ பஜ்ஜியோ சாப்பிட்றவங்களால எல்லாம் வந்து வெயிட்டு தூக்க முடியாது அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? ஸோ எவ்வளோ தூரம் முட்டாள்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத இதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது மாமல்லபுரத்தில் குத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது மாமல்லபுரத்தில் வந்து சிலைகளை செய்தது வந்து பறையர்கள் தான் அப்படின்னு வெக்கமே இல்லாமல் சொல்கிறார். என்ன சொல்ல முடியும்? கொத்து வேலைகள் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரம் ஆர்டிஸ்டிக்கான மாஸ்டரி தேவைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்கக்கூடிய கற்சிலை செய்வதை கூட. அப்படி இருக்கும்பொழுது மாமல்லபுரம் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோன் ஒர்க் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதையெல்லாம் வந்து இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ தூரம் முட்டாள்தனமான கருத்துன்னு சொல்லுங்கள். அதை சொல்லும்பொழுது மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். அடுத்து வந்து ஒரு படி மேலே போய் இவன் தான் சிலைகளையே செய்தவன் அப்படின்னு ஒரு போடு போடுறாரு. அதாவது பறையன் தான் சிலையே செஞ்சான் அப்படின்னு ஒரு சொல்கிறார். மகாவிஷ்ணுவை செய்கிறவனும் பறையன் தான், அங்க சிற்பியா இருக்கிறவனும் நீ சொல்ற ஆளுதான். எந்த சிலை? இந்த கோயிலெல்லாம் அசிங்கமாக இருக்கும்னு சொன்னீங்களே, அந்த சிலை தானே. இப்படி கட்டியிருந்தா, கும்பா கட்டியிருந்தா அது மசூதி.
உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம். நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். அதாவது கூம்பா இருந்தால் அப்படி, நேராக இருந்தால் இப்படி, அசிங்கமாக இருந்தால் கோவில்னு சொன்னீங்கல்ல, அந்த அசிங்கமான சிலைகளை செய்தது பறையர்கள் அப்படின்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. அது ஏன் அசிங்கமாக போச்சு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நீங்கள் செஞ்சனால தான் அசிங்கமாக போச்சா? நீங்களே தான் அது அசிங்கமான சிலைகள் அப்படிங்கிறீங்க, நீங்களே தான் அந்த சிலைகளை செய்தீங்க அப்படிங்கிறீங்க. அப்போ நீங்கள் செய்ததுனால தான் அந்த சிலைகள் அசிங்கமாக போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அதாவது சிலை செய்ய போயிருக்காங்க, வெறும் கல்லை பார்த்த உடனே இவங்களுடைய சிறுத்தை குட்டிகளுக்கு மூடாயிருக்கு. ஸோ அந்த மூடிலேயே அவங்க சிலை செஞ்சுருக்காங்க, அதனால தான் அது அசிங்கமாக சிலையாக மாறி இருக்குது அப்படிங்கிறத இவர் ஒத்துக்கிறாரு. கல்லை பார்த்தா கூட மூடு வர்ற இவனுக்கெல்லாம் சிலை செஞ்சா அது எப்படி அசிங்கமான சிலை இல்லாமல் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போது கேள்வியாக இருக்குது. அடுத்து ஒரு படி முன்னாடி போய் அண்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காலால் மிதிச்சே திரௌபதியை செய்வதும் பறையன் தான் அப்படிங்கிறாரு. காலால் மிதிச்சு திரௌபதியை செய்கிறவனும் பறையன் தான். திரௌபதி அப்படிங்கிறது ஒரு பெருதெய்வம் கிடையாது, அது சிறு தெய்வம். அது நான் நெட்டில் தேடின வரைக்கும் திரௌபதி மகாபாரதத்தோடு தொடர்புடைய ஒரு கேரக்டர். இவனை ஒரு இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த புராணங்கள் எல்லாமே தவறு அப்படிம்பாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, திரௌபதி அப்படிங்கிற சிலையை செஞ்சதே நாங்கள் தான் அப்படிங்கிற. அப்போ திரௌபதி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அவங்க ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த கான்செப்ட் ஒத்துக்கிட்டால் மகாபாரதம் நடக்குது அப்படிங்கிற ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு இடத்துல மகாபாரதத்தை ஒத்துக்கிறாங்க, இன்னொரு இடத்துல மகாபாரதத்தை இல்லை அது பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அப்போ இவனுடைய தேவை அப்படிங்கிறது அந்தந்த அரசியல் கூட்டத்துக்கு ஏதாவது ஒன்று பேசணும் அப்படிங்கிறது அவனுடைய தேவையாக இருக்குது தவிர, எந்த விதமான ஒரு உண்மையும் ஆதாரத்தோடு பேசுவது அப்படிங்கிறது இவங்கள இதுலேயே கிடையாது. ஸோ திரௌபதி காலால் மிதிச்சே செய்கிறாங்களாம்மா. காலால் மிதிச்சு செல்றதுக்கு இவங்க கால் என்ன ஒளியா, கால் என்ன இருப்பால் செஞ்சுருக்காங்களா? அப்போது சாப்பாடு எப்படி சாப்பிடுவாங்க? வாய் வழியாக தானே? இல்லை அதாவது சிலை செய்கிறதுக்கு கொத்துளியாக தன்னுடைய காலை பயன்படுத்துகிறார்கள் என்றால் சாப்பிட்றதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எங்கள் கேள்வி. கலைநயமான கொத்து வேலைகள்லாம் எப்படி பண்ணுவாங்க? காலில் இருக்கிற நகத்தால் பராண்டி செய்வாங்க. திரௌபதி அப்படிங்கிற அந்த சிறு தெய்வத்தை சொன்னால் பெருசாக ஏசாது அப்படிங்கிறதுனால விஷ்ணு அப்படிங்கிற அந்த பெரு தெய்வத்தையும் உள்ளே இருக்கிறார். திரௌபதி செஞ்சது மட்டும் கிடையாது, விஷ்ணுவை செய்ததும் நாங்கள் தான் அப்படின்னு ஒரு போடா எடுத்து போடுறாரு. விஷ்ணுவை மட்டும் கிடையாது, மற்ற சிலைகளையும் செஞ்சது கூட நாங்கள் தான் அப்படின்னு தூக்கி போடுறாரு. அதாவது பறையற இனத்தை சேர்ந்தவங்க தான் சிலையெல்லாம் செய்கிறாங்க, புரியுதுங்களா? அவருடைய குலத்தொழில் பறையடிக்கிறது கிடையாது, சிலை செய்கிறது அவங்க குலத்தொழில். பின்னாடி சிலையை ரொம்ப நல்லா செஞ்சாங்க அப்படிங்கிறனால பறையும் கையில் கொடுத்து பறையும் சேர்த்து அடிங்க அப்படின்னு இவங்களை சொன்னதாக இவர் நம்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இவருடைய மொத்தமான அந்த கருத்து அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவில் சிலைகளை செய்தது பெருதெய்வ சிலையாக இருக்கட்டும், பெரிய பெரிய கற்கோவில்கள் இருக்கக்கூடிய சிலைகள்லாம் செஞ்சது பறையர்கள் அப்படிங்கிறார். அதாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெரிய பெரிய தஞ்சாவூர் கோவில், திருவண்ணாமலை கோவில், அப்புறம் இந்த பெரிய பெரிய கோயில்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த கோயில்கள் சிலைகள் எல்லாமே செஞ்சது பறையர்கள் தான் அப்படின்னு இவர் சொல்கிறார். கோயில் சிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இவங்க பார்த்ததே சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி கோயில் வாசலுக்குள்ளே கூட இவங்களை விட்டது கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய அந்த தஞ்சாவூர் அந்த மாதிரியான பெரிய பெரிய கோயில்கள்லாம் சிலையெல்லாம் செஞ்சது இவங்க தான் அப்படின்னு இவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த வானம் இருக்கக்கூடிய கோபுரங்களெல்லாம் படுத்து கிடந்து அப்படியே அடிக்கடிக்கு தூக்கி நிறுத்தி வச்சதெல்லாம் பறையர் இனத்தை சேர்ந்தவங்க தான். இவருடைய கால் மிதிப்படாமல் எந்த சிலையும் செய்யப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். எந்த அளவுக்கு தீவிரான அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாருன்னு பாருங்கள். அதாவது இவங்க காலில் மிதிச்ச கல்லைத்தான் நாமெல்லாம் சாமியாக கும்பிடுறோம் அப்படின்னு எவ்வளவு எகத்தாளமாக ஏளனமாக பேசுகிற பாருங்கள். அதாவது நம்ம கும்பிடக்கூடிய அந்த தெய்வம், அந்த தெய்வம் அப்படிங்கிற அந்த ஸ்தாபிதம் இவங்க மிதித்ததுனால தான் தெய்வமாகுது, நம்ம தெய்வங்கள் இவருடைய காலடி மிதிப்பட்ட கேரக்டர்ஸ் அப்படின்னு அந்த இடத்துல நம்மளுடைய கோயில்களையும் நம்மளுடைய தெய்வங்களையும் எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துகிறான்னு பாருங்கள். கோயில் சிலைகள் என்றால் அசிங்கமான சிலை அப்படின்னு கேவலப்படுத்தினது மட்டும் இல்லாமல், அந்த கோவில் சிலைகளெல்லாம் நாங்கள் மிதித்த கல் தான், இல்லை நாங்கள் மிதித்த தெய்வத்தை தான் நீங்கள் கும்பிட்றீங்க அப்படின்னு நம்மளுடைய கடவுள்களை எவ்வளோ தூரம் கேவலமாக கொச்சையாக இந்த இடத்துல பேசுகிறான்னு பாருங்கள். அதில் முட்டாள்தனம் பார்த்திங்கன்னா, மிதிச்சே ஒரு கற்சிலையை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு இவன் நம்புறான்னு பாருங்கள். எவ்வளோ தூரம் முட்டாளான ஒரு மனிதனாக இருக்கிறான்னு பாருங்கள். இப்போது களிமண்ணால் செய்யக்கூடிய சிற்பங்களாக இருந்தால் அந்த சிற்பங்களை செய்யும் பொழுது கூட அந்த மண்ணை தான் மிதித்து பதப்படுத்துவாங்களே தவிர சிலையை மிதித்து செய்ய முடியாது. ஒரு சாதாரண குயவனுக்கு கூட அந்த அறிவு இருக்கும், படிப்பறிவு இல்லாதவனுக்கு கூட அந்த அறிவு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது பெரும் தலைவன் என்று சொல்லக்கூடிய இவனுக்கு கல்லை காலால் மிதித்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறான்னா எவ்வளோ தூரம் பெரிய முட்டாளாக இருக்கான்னு பாருங்கள். அதுவும் இவனுக்கு மிதித்தது தான் நாம் கடவுளை கும்பிட்றோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு திமிர் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். இந்த திமிருக்கு காரணம் ஆளுடைய கூட்டத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயங்களெல்லாம் பேசும்பொழுது பின்னால் இருக்கக்கூடிய அந்த குழுக்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவாஞ்சலிஸ்டிக் மூவ்மெண்ட் மூலமாக ட்ரிவனான ஆளுங்க தான் இவங்க பின்னாடி இருக்காங்க அப்படின்னு
இவர் மேலே ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்போ நம்முடைய கடவுளெல்லாம் வந்து அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து பண்ணாலும் இவங்க கன்வெர்ட்டட் ஆன ஆளுங்கன்னா கூட இப்போவும் அந்த ஹிந்து அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டே வச்சுக்கிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களை குற்றம் சொல்கிறாங்க அப்படிங்கிற பேரில் எஸ்கேப் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு திமிரு தான் வந்து இவர்களால் இந்த அளவுக்கு தைரியமாக பேச முடியுது. ஆனால் நம்மளால் வந்து இவங்கள எதுவும் குற்றம் சொல்ல முடியாது அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தெரியும். ஏன்னா உடனே ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் போட்டு நம்மளை உள்ள தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இவங்களுக்கு இருக்குது. கீழே விழுந்த பூஜை மலர்களை கூட காலால் மிதிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க நாம். புரியுதுங்களா? பொதுவாக ஹிந்துக்களில் வந்து கீழே விழுந்த பூஜை மலர்களை கூட பிரசாதத்தை கூட மிதிக்கக்கூடாது, காலால் மிதிக்கக்கூடாது அப்படின்னு தள்ளி போய் அதை கையால் தான் வாரி எடுத்து களைவாங்க. அது வேஸ்ட்டுனா கூட கையால் தான் வாரி எடுத்து களைவாங்களே தவிர காலால் மிதிக்கக்கூடாது. காலில் மிதித்தா கூட அதை தொட்டு கும்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கக்கூடிய நாம் வந்து இவங்க காலால் மிதித்து அந்த சிலையை தான் கும்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாருன்னா இவருக்கு எவ்வளோ தூரம் திமிரும் தெனாவட்டும் நம்மளுடைய தெய்வங்களை வந்து அசிங்கப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த கேரக்டரும் இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் எல்லாம் எப்படி இவங்களை மதிப்பாங்க, இவங்களெல்லாம் கூட்டத்தில் எப்படி சேர்த்துப்பாங்க, அப்புறம் நமக்கு சமத்துவம் கிடைக்கல அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதா என்ன நடக்கும்? எங்கள் தெய்வங்களை நீங்கள் அசிங்கப்படுத்தும் பொழுது உங்களை எப்படி மனுஷனாகவே மதிப்பாங்க? உங்களெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. கடவுள் சிலைகளை வந்து இவங்க மிதிச்சிருக்காங்க, இவங்க மிதித்தது தான் நம்ம கடவுள்கள் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து அவருடைய மக்களுடைய மனதில் அவர் புகுத்த முயற்சி பண்ணுறாரு. அதே சமயம் நம்முடைய கடவுளையும் அசிங்கப்படுத்த பார்க்குறாரு அப்படிங்கிறது இங்கே முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். என்னுடைய பிரச்சனை அதுதான். திருமாவளவன் அப்படிங்கிறவரை வந்து நான் பர்சனலாக தாக்கக்கூடிய காரணமும் இதுதான். இவங்களுக்கு வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே அனுமதி வந்து 80 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம்லாம் முன்னாடி தான் வந்து இவங்களுக்கு அந்த அனுமதியே கிடைக்கிது பல்வேறு இடங்களில். அதுவும் அதை தெரிஞ்சும் கூட அவர் கூட்டத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த விஷயத்த சொல்லும்பொழுது ஆர்ப்பரித்து கையடித்து அவர் சந்தோஷப்படுறாங்க. பாருங்கள், நாங்கள் தான், அவனுங்களுக்கே தெரியும் நம்ம குலத்துக்கு அந்த மாதிரியான தொழிலே கிடையாது, நம்மளை பண்ண விட்டதும் கிடையாது அப்படின்னு, நாம தான் அந்த சிலையை செஞ்சோம் அப்படின்னு பொய்யை சொல்லும் பொழுது அதை கூட கேட்டுக்கிட்டு முட்டாள்தனமாக சந்தோஷப்பட்டு சிரிக்கிறானுங்க. ஆமாம் ஆமான்னு தலையாட்டுறானுங்க பாருங்கள். அப்போ அந்த கூட்டம் எவ்வளோ தூரம் என்ன சொல்கிறது செம்மறியாட்டு கூட்டம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 80 ஆண்டுகளில் கூட இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில், ஏன் இந்த 2025 கூட பல்வேறு இடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே அனுமதி கிடையாது அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பல இடங்களில் வந்து இன்னும் அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் வெக்கமே இல்லாமல் வந்து இவர் இந்த வார்த்தை சொல்லும்பொழுது இவனை உட்காந்து சிரிக்கிறானுங்க, சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் ஆமான்னு அதை ஆமோதிக்கிறானுங்கன்னா விஞ்ஞானம் இவ்வளோ தூரம் வளர்ந்த என்ன பையன், இவனுங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போய் என்ன பையன், அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்கிறான். வெக்கமே இல்லாமல் உட்காந்து ஆமாம் போடுறானுங்கன்னா படித்து என்ன ஆக போகுது? இவனெல்லாம் படிக்கிறானுங்களான்னு கூட சந்தேகமாக தான் இருக்குது. அவ்வளோ தூரம் புழுகிறான், அதை கேட்டு ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. பறையடிக்கிறது வந்து தொழிலாக கொண்ட ஒரு இனம். பரம்பரையாக வந்து பறையடிப்பதும் அப்புறம் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயம் அப்படின்னா நிலங்களை ஓன் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. யாருடையவோ நிலத்தில் வந்து உழுது விதைக்கக்கூடிய அந்த சித்தாள் வேலைகளை செய்யக்கூடிய வேலை செய்து கொண்டிருந்த ஒரு இனம். இவங்க வந்து கோயில் சிலைகளை செய்தது அப்படிங்கிறது வந்து ஒரு அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட எவ்வளோ தூரம் நல்லா புழுகிறான்னு பாருங்கள். நம்ம தான் செஞ்சோம் அப்படின்னு புழுகிறான். அது அவ்வளோ தூரம் புழுகு அப்படின்னு தெரிஞ்சும் பொய் அப்படின்னு தெரிஞ்சும் வெக்கமே இல்லாமல் அதை கேட்டுட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஆமாம் போடுறாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அவனுடைய புதிய தலைமுறை வந்து எவ்வளோ தூரம் அறிவுகட்ட ஜென்மங்களாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ தூரம் படிப்பறிவு இல்லாதவங்களாக இருக்கான்னு பாருங்கள். இவனா ஸ்கூலுக்கு போய் என்ன பையன், படிச்சு என்ன பையன்? ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் அப்படிங்கிறது அவர்களுக்கே தெரியும், கோயிலுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம தான் அந்த சிலையை செஞ்சோம் அப்படிங்கும்பொழுது அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சும் கூட அதை ஆமோதிக்கிறான்னா எவ்வளோ தூரம் படிச்சிருப்பான்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இனி உண்மை என்ன அப்படின்னு பார்க்கலாம். பெருதெய்வ கோயில்கள் அப்புறம் ஆகம சாஸ்திரப்படி செய்யப்பட்ட கோயில்களில் வந்து விஸ்வகர்மா அல்லது விஸ்வ பிராமன் என்று அழைக்கப்படக்கூடிய குலத்தைச் சேர்ந்த, அதாவது அந்த விஷயத்தில் நான் பெருமைப்படுறேன், என்னுடைய குலத்தைச் சேர்ந்த சபதி அப்படிங்கிற அந்த பிரிவை சேர்ந்தவங்க தான் வந்து சிலைகளை செய்வாங்க. அவங்களுக்கு தான் சிலைகள் செய்வதற்கான உரிமை இருந்தது. அது எவ்வளோ பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி, கற்சிலைகளால் செய்யக்கூடிய கோவில்கள் அல்லது கற்களால் செய்யப்படக்கூடிய கோபுரங்கள் கோவில்கள்லாம் வந்து ஸ்தபதிகளை கொண்டு தான் செய்வாங்க. அதனுடைய பிளானிங்கும் அவங்க தான் பண்ணுவாங்க, இல்லைன்னா தச்சர்கள் தான் பிளானிங் பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து அந்த கோயில் சிலை செய்யணும். அவங்க அந்த கோயில் சிலைகளை வந்து செய்து முடிக்கிற வரைக்கும் கூட வேறு இனத்தைச் சேர்ந்தவங்கள யாரும் அதை பார்க்கக்கூட அனுமதி கிடையாது, துணியை போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க. இந்த காலத்தில் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் அதை செய்யக்கூடிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. இருந்தால் அந்த காலத்தில் வந்து அந்த சிலைகளை செய்து முடிக்கிற வரைக்கும் வந்து அதை ஒரு தடுப்பு கட்டி அதுக்குள்ளே தான் செய்வாங்க. அந்த சிலையினுடைய அந்த கண்ணை திறக்கிற வரைக்கும் வந்து அது யாருமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஐதீகம். அப்படி தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இனி அடுத்தது இதுவே வந்து பெருதெய்வ கோயில்கள் அல்லது சிறுதெய்வ கோயில்கள் அல்லது வந்து நாட்டார் வழக்காட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் வந்து மரத்தாலான சிலைகள் செய்யப்படுகிறது அல்லது மரத்தாலான கோயில்கள் கட்டப்படுகிறது, அதாவது மரத்தாலான கூரைகள்லாம் இருக்கக்கூடிய கோயில்கள் கட்டப்படுது அப்படின்ட்டு இருந்ததுன்னா அதை வந்து தச்சர்கள் தான் செய்வாங்க.
இவங்களும் வந்து விஸ்வ பிராமணா அல்லது விஸ்வகர்மா குலத்தில் இருக்கக்கூடிய தச்சர், மரவேலை செய்யக்கூடிய பிரிவை சேர்ந்தவங்க தான் அதை செய்வாங்க. அவங்க தான் அதை டிசைன் பண்ணுவாங்க. அந்த இடத்துலையும் வந்து வேற்று ஜாதியினருக்கு வந்து எந்த விதமான அனுமதியும் கிடையாது சிலைகளை செய்வதற்கோ கோயிலை கட்டுவதற்கோ. இதுவே வந்து நாட்டார் தெய்வங்கள், அதாவது சின்ன சின்ன சிறு தெய்வங்கள், குலதெய்வங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த குலதெய்வங்களை வந்து மண்ணால் செய்கிறது அப்படின்னா அப்போவும் வந்து அது எந்த குலத்தை சேர்ந்ததோ அவங்க செய்ய மாட்டாங்க. அப்போவும் வந்து மண் குயவர்கள் தான் வந்து அந்த சிலை செஞ்சு கொடுப்பாங்க. அதுவும் வந்து பூஜை புரஸ்காரம் எல்லாம் செய்து அந்த என்ன சொல்கிறது, அந்த சாங்கியத்தினுடைய முறைப்படி தான் வந்து குயவர்களும் செய்வாங்க. அந்த இடத்துலையும் வந்து வேறு இனத்தவர்களுக்கு வந்து சிலை செய்வதற்கான அனுமதி கிடையாது. இதையும் மீறி கோவிலுக்கு அந்த அஸ்திவாரத்துக்கான குழி வெட்டுறது, அப்புறம் கல் எடுப்பது, நீர் எடுப்பது, இந்த மாதிரி விஷயங்களில் கூட வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம். தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து கோயிலினுடைய குழி எடுக்கிறது கூட அனுமதிக்க மாட்டாங்க. அந்த வேலை செய்யும்போது தண்ணி எடுக்கிறதுக்கு அதில் அவங்க வந்து டோட்டலாகவே அதில் இருக்கக்கூடிய எந்த விஷயமும் வந்து தொடுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாங்க. வைசிய குலத்தைச் சேர்ந்த, அதாவது 3ஆம் கட்ட நிலையில் இருக்கக்கூடிய வைசிய குலத்தைச் சேர்ந்தவங்களில் வந்து கீழ்த்தட்டு மக்கள், அதுலேயும் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் இருக்கும். வைசிய குலத்துலேயும் வந்து 2-3 ஸ்டேஜ் இருக்கும். அதாவது இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம சொல்லக்கூடிய லோவர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்புறம் அப்பர் மிடில் கிளாஸ். அப்பர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிறவங்க வந்து வியாபாரமெல்லாம் செஞ்சு பெரிய பெரிய வியாபாரம் செய்கிறவங்க. மிடில் லெவல் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க. லோவர் மிடில் கிளாஸ் வந்து அதுலேயே வந்து இந்த வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க, அப்புறம் சின்ன சின்ன வேலைகள், அதாவது இந்த மேல்தட்டில் இருக்கக்கூடிய வைசிய குலத்துக்கு வந்து சேவகம் செய்யக்கூடிய கீழ்த்தட்டு வைசிய குலத்தை சேர்ந்த அவங்க தான் வந்து இந்த மாதிரியான வேலைகளுக்கு அனுமதிக்கப்படுவாங்க. அதை கோயிலில் குழி வெட்டுறது, அப்புறம் அதுக்கு நீர் எடுத்துகிட்டு வரக்கூடியது, அப்புறம் இந்த கட்டுமான பொருட்களை கொண்டு வருது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அவங்கள தான் கூப்பிடுவாங்களே தவிர அந்த இடத்துலையும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை கூப்பிட மாட்டாங்க. அதுலேயும் பல நேரங்களில் வந்து இந்த கோயில்களுடைய இந்த நீர் எடுத்து கொண்டு வருது இதெல்லாம் வந்து ஒரு திருப்பணியாக கூட செய்வாங்க. வேலையை செய்யாமல், சம்பளத்துக்கு செய்யாமல் திருப்பணியாக கூட மக்கள் மனமு வந்து செய்வாங்க. அது கூட தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து செய்ய விட்டது கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த காலகட்டங்களில் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக செய்ய விட்டது கிடையாது. இந்த காலகட்டங்களில் நிலைமையெல்லாம் மாறிடுச்சு, டெமோக்ரஸி வந்துருச்சு. கோயில் வேலைகளை செய்வதற்கு கூட தாழ்த்தப்பட்ட மக்களை கூப்பிடுறாங்க. யார் 1-2 பேரை கூப்பிடுவாங்களா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் கூட சிலைகளை செய்வதற்கு கண்டிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களை அனுமதிப்பது கிடையாது இந்த காலத்தில் கூட அப்படிங்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்டும் ஆக்சுவலாக நடக்கக்கூடிய ஃபேக்ட்டும். இங்கே வந்து ஒரு பக்கம் மக்களை தாழ்த்தி பேசுகிறார், அதிகப்படுத்தி பேசுகிறார் அப்படிங்கிறதே கிடையாது. ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் அண்டு ஆக்சுவல் சோஷியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சிலைகளை செய்வதற்கு, கோயிலினுடைய சிலைகளை செய்வதற்கு தாழ்த்தப்பட்ட மக்களை அனுமதிக்கவே மாட்டாங்க, தொடக்கூட விட மாட்டாங்க அப்படிங்கிறத உண்மை. வெளி வேலைக்கு, அதாவது கோவிலுடைய சுவர்களை செய்வதற்கு, கோவிலுடைய அஸ்திவாரத்தை வெட்டுவதற்கு, அதெல்லாம் கூட இவங்களை கூப்பிட்டா கூட கர்ப்ப கிரகத்தினுடைய வேலைக்கு வந்து இவர்களை தெரிந்தே அழைக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. கர்ப்ப கிரகத்தினுடைய வேலைக்கோ அல்லது சிலைகளை செய்வதற்கோ இவர்களை வந்து தெரிந்தே அழைக்க மாட்டார்கள். முக்கியமாக வந்து கர்ப்ப கிரகத்தினுடைய சின்ன சின்ன கோயிலுடைய கர்ப்ப கிரகத்தை அமைப்பதற்கு இவர்களை கூப்பிட்டா கூட சிலைகளை செய்வதற்கு இவர்களை கண்டிப்பாக அழைக்கவே மாட்டார்கள். முக்கியமாக தெரிஞ்சு அழைக்கவே மாட்டாங்க. கர்ப்ப கிரகத்தினுடைய வேலைக்கு இவர்களை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சிலை செய்வதற்கு இவங்களை எப்படி அனுமதிப்பாங்க? நீங்களே யோசிச்சு பார்த்து. இவங்க செஞ்ச சிலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை பிரதிஷ்டை செய்வாங்களா? முதல்ல பிரதிஷ்டை செஞ்சதுக்கப்புறம் இவங்க தொட்டாங்க அப்படின்னாலே தீட்டு அப்படின்னு பரிகாரம், பூஜை, அது இதனெல்லாம் பண்ணும்பொழுது இவங்க தொட்டு செஞ்ச சிலை அப்படின்னு சொல்லும்பொழுது அதை எப்படி பிரதிஷ்டை செய்வாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. மொத்தத்தில் சிலை செய்வதும் கோவில் கட்டுவதும் அப்படிங்கிறது விஸ்வகர்மா, விஸ்வ பிராமணன் அப்படிங்கிற பிராமணனுடைய தொழில் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக எல்லாருக்குமே தெரியும். எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு மட்டும் கிடையாது, வரலாறு தெரிந்த எல்லாருக்குமே தெரியும். விஸ்வகர்மா அப்படிங்கிற விஸ்வ பிராமண குலத்தைச் சேர்ந்த பிராமணர்களுக்கு தான் கோயில் கட்டுவதற்கும் சிலைகள் செய்வதற்குமான அதிகாரம் இருந்தது, இருக்கிறது. இப்போ அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்க தான் கோயில் சிலைகளை செய்வார்கள். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் குழுவினுடைய ஆயாகட்டமே கேட்போம். வாங்க குழுவினுடைய ஆயாகட்ட கேட்கும். ஸோ குழுவினுடைய ஆயாவுடைய அந்த விண்டோவில் போய் நான் கேட்டு பார்த்தேன், கோவில் சிலைகளை செய்வது பறையர்களா அப்படின்னு கேட்குறேன். குழுவே என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இல்லை, கோவில் சிலைகளை செய்வது பறையர் சமூகத்தினர் அல்ல அப்படின்னு கோட் பண்ணி காமிக்குது. கோட் புரியுதுங்களா? அதை நான் செலக்ட் பண்ணல, கூகுளே செலக்ட் பண்ணது. சிலை செய்யும் பணி என்பது பரம்பரையாக சிற்பக்கலை நிபுணர்களால் செய்யப்படுகிறது. இந்த பணியை செய்பவர்கள் பொதுவாக விஸ்வகர்மா என்று அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லுது. அது கீழே இன்னும் கொஞ்சம் இது இருக்குது. ஓகே, அது கீழே பேராகிராஃப் பாருங்கள். ஆக கோவில் சிலைகளை வடிவமைத்து உருவாக்குவது சிற்பக்கலை நிபுணர்களின் வேலை. இது பறையர் சமூகத்தின் பணி அல்ல. நான் சொல்லுங்க, கூகுள் சொல்லுது, கூகுளினுடைய ஏஐ சொல்லுது. அடுத்து நான் இன்னும் அட்வான்ஸ்டாக கேட்குறேன். கோவில் சிலைகளை செய்யும் சமூகம் எது அப்படின்னு தெளிவுபடுத்துவதற்காக கேட்குறேன். கோவில் சிலைகளை செய்யும் சமூகம் விஸ்வகர்மா என்று பொதுவாக அழைக்கப்படும் சமூகத்தினரால் சொல்லப்படுகிறது.
இந்த சமூகத்தினர் சிற்பக்கலையில் தலை சிறந்தவர்கள் ஆவர். சிலை செய்யும் கலையானது பரம்பரை பரம்பரையாக அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. அப்புறம் குவாட் பாருங்க. ஆகம சாஸ்திரம் மற்றும் சிற்ப சாஸ்திரங்களின் விதிகளின்படி சிலைகளை உருவாக்கும் பணிகளை செய்வதற்கு இவர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர். இதிலிருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளோ தூரம் மாமாவளவன் வெக்கமே இல்லாமல் கூட்டத்தை பார்த்தா வாயில் ஆகி போகிற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு உங்களுக்கே புரியுது. எப்படிப்பட்ட முட்டாள்னு பாருங்கள். இவனெல்லாம் தலைவன் அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்டு, சோஷியல் ஃபேக்ட்டு, ஆக்சுவல் சயின்டிஃபிக் ஃபேக்ட்டு எதுவுமே தெரியாது. இவன்லாம் என்ன மாஸ்டர் டிகிரி பண்ணி பிஹெச்டி வாங்கி டாக்டர் ஆனால் எனக்கு சுத்தமாக புரியல. இவன் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பிஹெச்டி வாங்குறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. யாரையாவது வச்சு எழுத வைக்க வேண்டியது, அதை சப்மிட் பண்ண வேண்டியது. இவனுக்கு ஆளே யாராவது ஒரு ப்ரொஃபஸராக இருப்பாங்க, அவங்களே அதை ஓகே பண்ணி டாக்டர் பட்டம் கொடுத்துருவாங்க. இப்போ முக்கு யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ பிஹெச்டி வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமையும் அறிவும் இருக்கணும். இந்த அளவுக்கு இன்கரெக்டான ஃபேக்சுவல் அல்லாத விஷயங்களை வெக்கமே இல்லாமல் மேடையில் சொல்கிறக்கூடிய அளவுக்கு தான் வந்து இவருடைய படிப்பறிவு இருக்குது அப்படின்னு பாருங்கள். இவனையெல்லாம் தலைவனாக தூக்கி வச்சுட்டு ஒருத்தன் கொண்டாடுறாருன்னா அவனுக்கு எவ்வளோ தூரம் படிப்பின் மீது அக்கறை இருக்கணும், எவ்வளோ தூரம் படிப்பு அப்படிங்கிறது முக்கியத்துவமான விஷயம் அப்படின்னு புரிதல் இருக்கணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இவன் கூட இருக்கிறவங்க இன்னும் வந்து தற்குறிகளாக தாழ்த்தப்பட்டவர்களாகவே நடத்தப்படுவதற்கான காரணம் என்னன்னா இவனை மாதிரியான தலைவர்கள் தான். இவனை விட்டுட்டு அவங்க வெளியே போனாங்கன்னா கூட அவங்களா சொந்தமாக படித்து ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத அவங்களே வாங்கியிருப்பாங்க. இவன் கூடயே இருக்கிறனால தான் இன்னும் அவங்கள வந்து நீ எல்லாம் இந்த ரேஞ்சுக்கு தான் இருப்ப அப்படின்னு தாழ்த்தியே வச்சிருக்கிறதுக்கான காரணம் இவங்க கூடலாம் இருக்கிறது. இப்படி பொய்யான விஷயத்தை வந்து அவர்களுடைய மனசில் புதைச்சிக்கிட்டே வந்தால் அவங்க எப்படி உருப்படுவாங்க? என்றைக்குமே நடந்திராத, நடக்காத, இனியும் நடக்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து பறையன்தான் சிலை செஞ்சான் அப்படின்னு வண்டையாக புழுகிறான். ஸ்டேஜில் நின்று புழுகிறான். அதுவும் ஒரு ப்ரைவேட்டான கன்வர்சேஷன் கூட கிடையாது. ஸ்டேஜில் நின்று புழுகிறான். அதை கேட்டுட்டு அது ஒரு நாளும் உண்மை கிடையாது, பொய் அப்படின்னு இவ்வளவு காலமாக அனுபவித்து வரக்கூடிய ஒரு கூட்டமே வந்து, அதுவும் இளைஞர்கள் கூட்டம், வெக்கமே இல்லாமல் கைதட்டி ஆமாம் ஆமாம் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு பெருமையாக ஆர்ப்பரிக்கிறாங்கன்னா அது எவ்வளவு தூரமான ஆட்டு மந்தை முட்டாள் கூட்டம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எவ்வளவு தூரம் அடிமுட்டாளாக இருக்கிறவனால வந்து அதை அக்செப்ட் பண்ணி ஆமோதிக்க முடியும்னு பாருங்கள். ஏன்னா நம்மளே நம்ம லைஃப்பில் வந்து அனுபவிக்கிறோம். நம்மளை அதை பண்ண விடுறதில்லை, செய்ய விடுறதில்லை அப்படின்னு நம்மளே அதை அனுபவிக்கிறோம். ஆனால் ஒருத்தர் வந்து அப்படிலாம் கிடையாது, நம்ம தான் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமான்னு ஃபேக்ட்லாம் தெரிஞ்சோ அதை ஒத்துக்கிற அப்படின்னா நீ எவ்வளோ தூரம் முட்டாளாக இருக்கணும். இவனை மாதிரி தன்னுடைய இனத்தையே ஏமாற்றி பிழைக்கக்கூடிய இழிப்பிறவிகளுக்கும், நீலப்படங்களை எடுக்கக்கூடிய போலி உரிமை போராளிகளுக்கும், பிராமண எதிர்ப்பு வாதிகளுக்கும் அவங்கவுங்களுக்கான அந்த பெருமையை சொல்லிக்கணும் அப்படின்னா, நமக்கும் ஒரு பெருமை இருக்குதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கணும் அப்படின்னா, தாங்கள் எதிர்க்கிற அந்த பிராமணனுடைய பெருமை என்னவோ அந்த பெருமை தன்னுடையது அப்படின்னு திருடி பெருமை பேசிக்கிட்டா தான் உண்டு. இவர்களுக்குன்னு எந்த விதமான குல மகிமையும் கிடையாது அப்படிங்கிறனால தான் இவங்க பிராமணர்களை எதிர்க்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய பெருமை இருக்குது. அவன் அந்த விஷயத்தை செஞ்சுருக்கான், இந்த விஷயத்தை செஞ்சுருக்கான், கோயில்களில் அற்புதமான சிற்பங்களை செஞ்சுருக்கான், வேதங்களை உருவாக்கியிருக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்பொழுது பெருமை இல்லாத ஒரு குலத்துக்கு அதை பார்க்கும்போது பொறாமை ஏற்படத்தான் செய்யும். அப்போ அவங்களை எதிர்க்கத்தான் தோணும். அவன் மட்டும் படிக்கிறான், எங்களை படிக்க விடலன்னா, அவங்கள படிக்க விடாமல் கிடையாது, அவன் நிறைய படித்தான். உனக்கு அறிவு இருந்தால் இந்த 80 வருடத்தில் உனக்கு கிடைச்ச சலுகளை கொண்டு அவனுடைய ரேஞ்சுக்கு நீ வந்திருக்க முடியும். ஒரு தலைமுறை கிடையாது, 2 தலைமுறை. 80 வருஷம் அப்படிங்கிறது 2-3 தலைமுறைகள் படிப்பதற்கான வாய்ப்புகள் வந்த ஒரு காலகட்டம். இந்த 3 தலைமுறையாக, மினிமம் 2 தலைமுறையாக உங்களுக்கென்று ஒரு பெருமையை ஏற்படுத்தி கொள்ள முடியாத ஒரு குழுவாக நீங்கள் இருக்கிறதுனால தான் உங்களால் பிராமணர்களை எதிர்க்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இந்த பொய்களையெல்லாம் நம்பி இவன்லாம் சொல்கிறது உண்மை அப்படின்னு நம்பி இவன் கூட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து மற்றவங்க கிட்ட பெருமையாக பேசிக்க போகும்பொழுது அவங்க வந்து சாட்சியங்களை எடுத்து முன்னாடி வச்சு பாடுறா இதுதான் உங்கள் லட்சணம் அப்படின்னு ஓப்பனாக சொல்லும் பொழுது அந்த இளைஞர்கள் வந்து இன்னும் கேவலத்துக்கு உள்ளாவாங்க, இன்னும் அருவருப்புக்கு உள்ளாவாங்க, இன்னும் வந்து தாழ்த்தப்பட்டவர்களாகத்தான் மாறுவாங்க. இந்த போலித்தனம், இந்த போலியான பெருமை அப்படிங்கிறது வந்து அவர்களை இன்னும் தாழ்த்தப்பட்டவர்களாகத்தான் மாற்றுமே தவிர இன்னும் பின்னோக்கி தான் அவங்களை கொண்டு செல்லுமே தவிர அந்த இளைஞர்களை என்றைக்குமே வந்து முன்னாடி கொண்டு போகாது. ஒரு தகுதியான விஷயத்தையும் வந்து தங்களுடைய வரலாற்றில் செய்யாமல் அடுத்தவனுடைய பெருமையை திருடி கொண்டு தங்களுடைய பெருமை அப்படின்னு பித்தலாட்டம் பண்ணி பிழைக்கிறவர்கள் வந்து வரலாற்றில் பின்னோக்கி போகத்தான் செய்வாங்க, தாழ்த்தப்படத்தான் செய்வாங்க. அதுதான் இப்போ நடக்கவும் செய்யுது. இப்படி ஒரு போலியான இழிமகனை தங்களுடைய தலைவனாக கொண்ட எல்லோருக்குமே வந்து அந்த கதி தான் ஏற்படும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இளைஞர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இவனை மாதிரியான போலியான தலைவர்களை நம்பாது, இவன் சொல்லக்கூடிய அந்த வரலாற்றுக்கு புறம்பான அல்லது உண்மைக்கு புறம்பான, சயின்ஸுக்கு புறம்பான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல், போலியான பெருமை பேசாமல், உங்களுக்குன்னு இப்போ வரலாற்றில் சொல்லிக் கொள்வதற்கு பெருமை எதுவுமே கிடையாது. அது ஒரு தப்பு கிடையாது, அது ஒரு குறைவும் கிடையாது. ஏன்னா பல குலங்களுக்கு வந்து இது மாதிரி சொல்கிறதுக்கு ஹிஸ்ட்ரியே கிடையாது.
அதற்கு ஒன்று அவங்க அந்த மாதிரி எதுவும் செஞ்சது கிடையாது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்படல அப்படிங்கிறதும். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் வந்து குறைவானது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உங்களுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. இந்த மாதிரி வரலாற்றில் வந்து நாங்கள் தாழ்த்தப்பட்டிருந்தோம், எங்களுக்காக எந்த விதமான ஹிஸ்ட்ரியும் கிடையாது. ஆனால் பாருங்கள், இப்போ நாங்கள் ஒரு ஹிஸ்ட்ரியை புதுசாக பில்டு பண்ணுறோம், அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தகுதியும் இருக்குது அப்படின்னு உங்கள் தகுதியை வளர்த்துக்கொண்டு புதிதாக ஒரு ஹிஸ்ட்ரியை நீங்கள் உருவாக்கினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஈக்குவாலிட்டி கிடைக்கும். நீங்கள் வந்து ஈக்குவாலிட்டிக்காக பிச்சை எடுக்கவோ போராட்டம் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய தகுதியை பொறுத்து தான் இருக்கும். நான் எனக்கு தாழ்த்தப்பட்டிருந்தேன் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறதுனால, அழுது புலம்புறதுனால ஈக்குவாலிட்டி வராது. அவர்களுக்கு இணையாக நானும் செய்ய முடியும்னு உங்கள் தகுதியை நீங்கள் நிரூபித்தே தான் ஆகணும். வரலாற்றில் இருக்கக்கூடிய உண்மைகளை திருத்து, சிலையை செஞ்சது நாங்கள் தான், கோபுரத்தை கட்டினது நாங்கள் தான், குழி வெட்டினது நாங்கள் தான், குளம் வெட்டினது நாங்கள் தான் அப்படின்னு இல்லாத விஷயத்தை புழுகிட்டு போனீங்க அப்படின்னா, காரி துப்பி நீ எல்லாம் இதான் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு உங்கள் முகத்துக்கு நேர் உண்மையை வச்சு இன்னும் உங்களை அசிங்கப்படுத்த தான் செய்வாங்க. அதை விடுத்து உங்களுடைய குலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, முன்னாடி இப்படி தான் இருந்தது, அங்கே எதுவுமே இல்லை, பரவாயில்ல, இனிமேல் வரக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரியை வந்து நாங்கள் உருவாக்கிக்குவோம் அப்படின்னு புது ஹிஸ்ட்ரியை உருவாக்குவதற்கு உங்களை நீங்களே தயார்படுத்தி கொண்டு படித்து முன்னேறி புது ஹிஸ்ட்ரியை உருவாக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஈக்குவாலிட்டி கிடைக்கும். இந்த மாதிரியான போலியான தலைவர்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தனியாக வாங்க. அப்போ தான் நீங்களும் திருந்த முடியும், உங்கள் குலத்துக்கும் வந்து அந்த ஈக்குவாலிட்டி கிடைக்குங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கடைசி அவர் சொன்ன விஷயம் வந்து இந்த இஷ்யூ அப்படிங்கிறது வந்து அதிகாரத்தை கேட்கும்பொழுது தான் தீட்டு ஏற்படுகிறது அப்படிங்கிற அந்த இஷ்யூ அப்படிங்கிறது வந்து சோஷியல் இஷ்யூ மட்டும் கிடையாது, பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படின்னும் அவர் சொல்கிறாரு. அது உண்மை தான். இது சோஷியல் இஷ்யூ மட்டும் கிடையாது, பொலிட்டிக்கல் இஷ்யூ. ஏன்னா இதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணால் தான் இவனுக்கெல்லாம் சாப்பாடு. இதை வச்சு அரசியல் செய்யலைன்னா இவனுக்கு பிழைப்பு ஏது, வருமானம் ஏது, மரியாதை ஏது, வாழ்க்கையே ஏது? இதை வச்சு அரசியல் செஞ்சு தான் இவங்க பிழைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ தான். மொத்தத்தில் தங்களுக்கு என்று குலப்பெருமை இல்லாத காரணத்தினாலும், நிகழ்காலத்திலும் அதை உருவாக்க முடியாத காரணத்தினாலும், கையால் ஆகாத்தனத்தினாலும் தான் இவங்க வந்து க்ஷத்திரியர்களுடையவும் பிராமணர்களுடையும் வைசியர்களுடையும் குலப்பெருமைகளை தேடிக்கொண்டு அது தங்களுடைய குலப்பெருமை அப்படின்னு பொய்யாக பித்தலாட்டம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி தங்களுக்கென்று ஒரு பெருமை இருப்பதாக காட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அப்படி திருடி தங்களுடைய பரம்பரைக்கு ஒரு பெருமை உண்டுன்னு அவங்க சொல்லிக்கிட்டா தான் உண்டு. ஆனால் அதையும் மற்றவங்க ஏற்றுக்கணுமே. ஏன்னா அவங்க இவங்கள மாதிரி படிப்பறிவு இல்லாத ஆளுங்க இல்லையா. நன்றி, வணக்கம். நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது இளம்பெண் தமிழ்.